ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் கொடுத்துருவேன். அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸுடைய மீனிங்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் அந்த சென்டென்ஸ் கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில், அதாவது 4 டென்சஸ் நேம்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இதே சென்டென்ஸ் மற்ற டென்சஸில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லி பார்க்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 4 டென்சஸையும் அடிக்கடி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். இந்த டென்சஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த எக்ஸசைஸ் இருக்கும். அவுட்லைன் மட்டும் பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது நிகழ்கால நிகழ்வுகள், உலக உண்மைகள், இதெல்லாம் சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். அதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம், இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி வேர்போட எஸ் ஆட் ஆயிருந்துச்சுனால அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ்னு அர்த்தம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கடந்த கால நிகழ்வுகள், அதாவது 5 அல்லது 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை சொல்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வேலையை குறிக்கும் வார்த்தை, அதாவது வினைச்சொல், வேர்ப், அந்த வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 4 டென்சஸில் இது 3வது டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முடியல. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும். அதாவது இஸ் ஈட்டிங், ஆர் டூயிங் அப்படின்னு இருக்கும். வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது ஒரு முக்கியமான டென்ஸ். அதாவது நிகழ்காலத்தில் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஹேஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம், இல்லைனா ஹேவ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்புக்கு முன்னாடி ஹேஸ் இருக்கும், இல்லைனா ஹேவ் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாம். இப்போ நான் ஒரு வாக்கியம் கொடுத்துருவேன். அந்த சென்டென்ஸுடைய மீனிங்கை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். தென் கீழே கொடுத்துருக்கிற 4 டென்சஸில் அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஹாவ் யூ மெட் பிஃபோர் எனிவேர்? ஹாவ் யூ மெட் எனிவேர் பிஃபோர்? இந்த 2 டைப்லேயும் இதை சொல்லலாம். இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்களா? ஹாவ் யூ மெட் பிஃபோர் எனிவேர்? எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி கேட்குறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கீங்களா? ஹாவ் யூ மெட் மீ எனிவேர் பிஃபோர்? இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கீங்களா? ஹாவ் யூ மெட் மீ? ஸோ இந்த ஹாவ் வந்திருக்கு, மெட் அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. ஸோ ஹேஸ், ஹாவ் வந்து அதை ஃபாலோ பண்ணி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்துச்சுனாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்? டிட் யூ மீட் எனிவேர்? ஓகே, டிட் யூ மீட் எனிவேர்? கொடுத்துருக்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதாவது அந்த டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர், அது எந்த டென்ஸில் இருக்கோ அந்த டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றப்ப அந்த டென்ஸ் அப்ளை பண்ணணும். எப்போவுமே லேர்ன் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். த மூவி வாஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். இந்த சென்டென்ஸுடைய மீனிங் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. தென் இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த மூவி வாஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். அந்த படம் மிகுந்த ஆர்வமாக இல்லாமல் இருந்தது. ஓகே, வாஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கே இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். வாஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, த மூவி இஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். அந்த இஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். தே லாஃப்ட் லவுட்லி. இந்த வாக்கியம் என்ன டென்ஸில் இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தின் மீனிங், அர்த்தம் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே லாஃப்ட் லவுட்லி. அவர்கள் சத்தமாக சிரித்தனர். லாஃப்டு, இது லாஃப் அப்படிங்கிற வார்த்தையின் பாஸ்ட் ஃபார்ம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் லாஃப், பாஸ்ட் டென்ஸில் லாஃப்டு. ஸோ இதை வச்சு தான் இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும்? தே லாஃப் லவுட்லி அப்படின்னு சொல்லணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும்னா தே ஆர் லாஃபிங் லவுட்லி. அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தே ஹாவ் லாஃப்டு லவுட்லி. இந்த மாதிரி ஒவ்வொரு டென்ஸுக்கும் மாடல் சென்டென்சஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன்.
அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்துருக்கிற வாக்கியத்தில் ஏதாவது ஒரு கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டு வச்சு தான் அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஐ யூஸ்வலி லைக் டு ட்ரிங்க் காஃபி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது, அதே மாதிரி இந்த வாக்கியத்தோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வழக்கமாக பண்ணுறது, ரெகுலராக பண்ணுறது, யூஸ்வலாக பண்ணுறது, இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகே, வழக்கமாக செய்கிற ஒரு செயலை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஐ யூஸ்வலி, இந்த யூஸ்வலி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஐ யூஸ்வலி லைக் டு ட்ரிங்க் காஃபி. நான் வழக்கமாக காஃபி குடிக்க விரும்புவேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த வாக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் ட்ரங்க் காஃபி. அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணுன்னா ஐ ட்ராங்க் காஃபி. ஸோ ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வி வென்ட் டு காலேஜ் பை பஸ் ஆன் மண்டே. இந்த சென்டென்ஸுடைய மீனிங் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. தென் கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட், அதாவது இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி வென்ட் டு காலேஜ் பை பஸ் ஆன் மண்டே. நாங்கள் திங்களன்று கல்லூரிக்கு பேருந்தில் சென்றோம். சென்றோம், ஓகே, கடந்த காலம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வெண்ட் அப்படிங்கிற வேர்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வெண்ட் அப்படிங்கிற வேர்ப், மெயின் வேர்ப் என்னது? கோ. கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். இதுவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா வி கோ டு காலேஜ் அப்படின்னு சொல்லணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும்னா வி ஆர் கோயிங் டு காலேஜ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், வி ஹாவ் கான் டு காலேஜ். த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹாவ் மெட் த பிரின்சிபல். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸோடைய மீனிங்கை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. தென் கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹாவ் மெட் த பிரின்சிபல். பங்கேற்பாளர்கள் முதல்வரை சந்தித்து விட்டனர். இப்போ தான் முடிச்சுட்டு வராங்க, பார்த்துட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்து முடியுது அப்படின்றத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? த பார்ட்டிசிபென்ட்ஸ் மீட் த பிரின்சிபல். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் மீட்டிங் த பிரின்சிபல். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் the participants met the principal. He has just now gone to market. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த சென்டென்ஸோடைய மீனிங் அவர் இப்போது தான் மார்க்கெட்டுக்கு சென்றார். இப்போ தான் போகிறார். ஸோ இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே மாதிரி ஹேஸ் வந்திருக்கு, அதே மாதிரி கான் அப்படிங்கிற வார்த்தையும் வந்திருக்கு. ஸோ ஹேஸ் கான் வந்துச்சுனாலே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா he go to market. Present continuous tense, he is going to market. Simple past tense, he went to market. The farmers and the students are participating. இந்த சென்டென்ஸுடைய மீனிங் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு தென் இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஐஎன்ஜி வந்திருக்கு வேர்போட, அதாவது பார்ட்டிசிபேட் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. ஆர் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இதை சொல்லணும் அப்படின்னா த ஃபார்மர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா த ஃபார்மர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பார்ட்டிசிபேட்டட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் த ஃபார்மர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், ஈஸியாக உங்களுக்கு புரியும். மை நேம் இஸ் பிரீதா. என்னுடைய பெயர் பிரீதா. இது எந்த டென்ஸில் இருக்குது? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நேம் சொல்கிற சென்டென்சஸை வேறு டென்சஸில் சொல்ல முடியாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் சொல்லணும். இந்த எக்ஸசைஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். இந்த 4 டென்சஸுடைய ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை அடுத்த வீடியோலையும் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.